தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழகத்தில் மின்சார வாகனங்களுக்கான மின்னேற்ற நிலையங்கள் அமைப்பதில் தமிழகம் பின்தங்கி இருப்பதாக தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர், இந்தியாவில் மின்சார வாகனங்களுக்கான மின்னேற்ற நிலையங்கள் மகாராஷ்டிராவில் 3079, டெல்லியில் 1886, கர்நாடகாவில் 1041, கேரளாவில் 852, தமிழகத்தில் 643, உத்தரப்பிரதேசத்தில் 582, தெலங்கானாவில் 481 உள்ளன. எதிர்காலத்தில் மின்சார வாகனங்கள் தான் உலகம் முழுவதும் வலம் வரப்போகின்றன. மகாராஷ்டிரா, தெலங்கானா போன்ற மாநிலங்களில் மின்சார பேருந்துகளுக்கான தொழிற்சாலைகள் அமைந்து கொண்டிருக்கின்றன. மின்சார வாகனங்கள் அதிகரிக்க மின்னேற்ற நிலையங்களும் அதிகரித்து வருகின்றன. எல்லா துறைகளிலும் முன்னே நிற்கும் தமிழகம் இந்த துறையில் பின்தங்கி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சமீபத்தில் நகர பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கு அசோக் லைலாண்ட் நிறுவனத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் டீசல் பேருந்துகளை தான் தமிழக அரசு பெறுகிறது. ஆனால் மும்பை மாநகர அரசு பேருந்துகள் அனைத்தும் மின்சார வாகனங்களாக மாற்றுவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு தயாரிப்பு பணியும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் தமிழகம் அது குறித்து கவலைப்படாமல் இருப்பது கவலை அளிக்கிறது. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு மத்திய அரசு பெட்ரோல், டீசல் வாகனங்களுக்கு மாற்றாக மின்சார வாகனங்களை மக்கள் பயன்படுத்துவதை ஊக்குவிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டியது அவசியம். அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக இருந்து கொண்டிருக்கும் தமிழகம் இந்த துறையிலும் முதன்மை மாநிலமாக உருவாக வேண்டும். அதற்கான முழு முயற்சியை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். இனி அரசு கொள்முதல் செய்யக்கூடிய பேருந்துகள், மற்ற வாகனங்கள் அனைத்தும் மின்சார வாகனங்களாகவே இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார்.